ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வாnicooking and lifestyle. இன்றைக்கி நம்மளோட சேனலில் மாவிளக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுவும் பாகு எதுவும் காய்ச்சாமல் ரொம்ப எளிமையான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாவிளக்கு பண்ணுறதுக்கு முதல்ல பச்சரிசியை ஊற வச்சுக்கணும். அதுக்கு 1 டம்ளர் போல் பச்சரிசியை நல்லா 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறினதுக்கப்புறமா அதை நம்ம தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு க்ளீன் டவலில் போட்டு அதை உலர்த்தி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஃபேன் காற்றுல நீங்கள் விட்டிங்கனாலே நல்லா ஈஸியாக உங்களுக்கு அரிசி உணர்ந்துடும். ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது. கையில் ஒட்டுற பதத்துக்கு இருக்கணும். அந்த மாதிரி நம்ம கையில் எடுத்து பார்த்தா கையில் ஒட்டணும். அந்த பதத்துக்கு வந்ததும் நம்ம இதை பவுடர் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூடவே ஒரு ஏலக்காவையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம். கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரிசியோட ஏலக்காய் அரைக்கும் போது நல்லா ஏலக்காயோட ஃப்ளேவர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இல்லை நீங்கள் ஏலக்காய் பவுடர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நான் கொஞ்சமாக சுக்கு பவுடர் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். கூடவே இனிப்புக்கு வெல்லம் இல்லை கருப்பட்டி சேர்த்துக்கலாம். இதை நல்லா துருவிட்டு சேர்த்துக்கலாம். இல்லை கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் நல்லா துருவிட்டு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு மாவிளக்கு பிசைகிறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு சேர்த்துட்டு நல்லா பிசறி விடணுங்க. நல்லா கைட்டே நல்லா பிசறி விடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. அப்படியே நம்ம பிசற நல்லாவே நமக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அந்த வெள்ளம்லாம் நல்லா உருக ஆரம்பிச்சிடும். நல்லா பிசறி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு ப்ரெஷர் கொடுத்து அந்த எந்த பாத்திரத்தில் வச்சுக்கோமோ அந்த பாத்திரத்தில் நல்லா ஒரு ப்ரெஷர் போட்டு நல்லா அமுத்தி விட்டுருங்க. அமுத்தி விட்டு நல்லா ஒரு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா கெட்டியாயிரும் உங்களுக்கு. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இந்த மாவு எடுத்து ஈக்குவலாக 2 பார்ட்டை நம்ம பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம மாவிளக்கு உருட்டிக்க போகிறோம். நல்லா கைட்டை நல்லா அமுத்தி உருட்டினீங்க அப்படின்னா சூப்பரான மாவிளக்கு ரெடி ஆயிரும். நம்ம பாகு எதுவுமே காய்ச்சாமல் ரொம்ப ஈஸியாக மாவிளக்கு செஞ்சிட்டோம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 2 விஷயம்தான். ஒன்று, வெல்லம் கட்டி இல்லாமல் நல்லா துருவி வச்சுக்கோங்க. அடுத்தது அரிசியை ட்ரை பண்ணுறது நல்லா ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃபேன் காற்றுல உலர விட்டுனாலே போதுமானது, கரெக்டாக இருக்கும். இந்த 2ஐயும் மட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்னொரு சேனல்னா வாnicooking. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே தமிழ் கதை உலகம் அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா உருட்டினதுக்கப்புறமா நம்ம ஒரு விரலை வச்சு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றுறதுக்கு ஒரு ஹோல் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஃபிங்கர்ட்டை நீங்கள் அழுத்தி விட்டீங்க அப்படின்னாலே நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா சர்க்கிளாகவே உங்களுக்கு கிடச்சிரும். நல்லா இந்த மாதிரி உள்ளங்கைட்டே நல்லா உருட்டிக்கோங்க. ரொம்ப சூப்பராக ஈஸியான மெத்தடில் நம்ம பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டில் பொட்டு வச்சுட்டு நம்ம நெய்யோ இல்லை நல்ல நெய்யோ சேர்த்து விளக்கேற்றிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப குயிக்காக நீங்கள் இதை பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்மளோட மாவிளக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரி போட்டு நம்ம விளக்கேற்றிடலாம். ரொம்ப சூப்பராக மாவிளக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.